வெல்கம் டு தருமி. ஒரு சாமானியனின் திரை பார்வை. தெரிஞ்சதை சொல்கிறோம், புரிஞ்சு கேட்டுக்கோங்க. இன்னைக்கு காசி என்ற திரைப்படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே நம்ம போவோம். நமது பாரத நாடு எந்த நாட்டுடனும் தானாக சண்டைக்கு போவதில்லை. அதே நேரம் வந்த சண்டையையும் அது விடுவதில்லை. அண்டை நாடான பாகிஸ்தான் நமது ஆந்திர மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தை கடலுக்குள் அழிக்க ஊடுருவி வருவதை இந்திய நேவல் படை அதை தடுத்து நிறுத்தி எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதே இந்த திரைப்படத்தினுடைய மையக்கரு. ஒரு சிலிர்ப்பான அனுபவத்துடன் தான் இந்த படத்தின் திரைக்கதையை பேச முடியும். காசி படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை எழுதி இயக்கியிருப்பவர் சங்கல்ப ரெட்டி. இந்தி மொழிக்கான உரையாடலை எழுதியிருப்பவர் ஆசாத் ஆலம். கங்காராஜ் முன்னம் என்பவர் தெலுங்கு உரையாடலை எழுதியுள்ளார். படத்தினுடைய ஹீரோ ராணா டக்குபாடி. பாகுபலியில் வில்லனாக நடித்தவர் இவர்தான். முக்கிய கதாபாத்திரங்களில் கே மேனன், அதுல் குல்கர்னி நடித்துள்ளார்கள். படத்தின் ஹீரோயின் என்று யாரையும் சொல்ல முடியாது. தாப்சி பானுவும் ஒரு சிறுமியும் கவனத்தை ஈர்க்கும்படியான பாத்திரத்தில் வருகிறார்கள். சரி, இப்பொழுது கதைக்குள் போகலாம். 40 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று உண்மை சம்பவமே படத்துக்கான ஓட்டம். பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஒரு நீர்வழி தாக்குதலை தொடுத்து, அதாவது காசி என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலமாக விசாகப்பட்டினத்தை தகர்க்க முடிவு செய்கிறது. முன்னதாக விக்ராந்த் என்ற இந்திய கப்பலை ஏவுகணை மூலமாக தாக்கி அழிக்கிறது. இந்த சம்பவம் விசாகப்பட்டினத்திற்கு வடகிழக்கே ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் கடலுக்குள் நடக்கிறது. இதனால் இந்தியாவின் நேவல் படையின் கவனம் அந்த இடத்திலேயே இருக்கும் என்று பாகிஸ்தானுடைய நேவல் படை தப்பாக கணக்கு போடுகிறது. ஆனால் இந்திய ராஜ்புத் நீர்மூழ்கி கப்பலின் திறமையான கேப்டன் ஆர்.கே. சிங் சரியாக யூகம் செய்து பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பலான காசியை எதிர்கொள்கிறார். ஆரம்பத்தில் அவர் எடுக்கும் அத்தனை முடிவுகளையும் துணை கேப்டன் அர்ஜுன் எதிர்க்கிறார். கப்பலில் உள்ள அனைவருக்குமே கேப்டனுடைய முடிவு அதிருப்தி அளிக்கிறதாக இருக்கிறது. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாமல் அவர்களது போக்குக்கே இறுதியில் கேப்டன் உடன்படுகிறார். அப்போதுதான் இணை கேப்டன் அர்ஜுன் கேப்டனின் உண்மை நிலையை உணர்ந்து அவரது தாக்குதல் முயற்சிக்கு உடன்படுகிறார். பாகிஸ்தானின் காசி ஏவிய ஒரு ஏவுகணை இந்திய ராஜ்புத்தின் ஒரு பகுதியை தாக்கி உடைக்கிறது. இதனால் கப்பலுக்குள் இருந்தவர்கள் காயம் அடைகிறார்கள். ராணாவை காப்பாற்ற கேப்டன் தனது உயிரை ஒரு தருணத்தில் கொடுத்து விடுகிறார். போரில் உயிரை இழப்பதில்லை, மாறாக எதிரியின் உயிரை எடுப்பது என்ற கேப்டனின் வீர உரையையே சபதமாக எடுக்கிறார் ராணா. பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பலை வீழ்த்தினாரா என்பதே மீதி கதை. கேப்டனாக வரும் கே மேனன் ஒரு பஞ்சாப் ராஜபுத்திர கம்பீரத்தை தனது உடல் மொழி, பார்வை, பேச்சில் வெளிப்படுத்தி பார்வையாளர்களின் நெஞ்சில் நிற்கிறார். பாகுபலி வில்லன் ராணாவுக்கு இது ஒரு மைல்கல் திரைப்படம். அதுல் குல்கர்னி நடிப்பும் அட்டகாசம். கொஞ்சம் பழுதடைந்த நீர்மூழ்கி கப்பலின் ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கும் அத்தனை பேரும் நடித்ததாக தெரியவில்லை, நேவல் வீரர்களாகவே தெரிகிறார்கள். ஒளிப்பதிவு இயக்குனர் மதியின் பங்களிப்பு பெரிய பலம். மனதை திக் திக் என்ற நிலையில் வைத்திருக்கும் இசை மற்றொரு பலம். காசி சர்வதேச தரத்திலான ஒரு திரைப்படம். இந்தியாவின் வீரமான வரலாற்றை இந்திய கலைஞர்களுக்கு கம்பீரமாக சொல்ல முடியும் என்பதை நிரூபிக்கும் கலைப்படைப்பே இந்த காசி என்ற திரைப்படம். ஜெய் ஹிந்த். மேலும் எங்களுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.